சமையல் இன்னைக்கு வீக்கெண்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா, அதாவது திவாகர் எல்லாம் பண்ணும்போது, முன்னாடி கம்ருதீன் பண்ணும்போது, பாரு எல்லாம் பேசும்போது சும்மா இருந்த விஜய் சேதுபதி, திவ்யாவை ஏன் கார்னர் பண்ணுறாரு அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வைக்குது. அதாவது பிக் பாஸ் எதுக்கு உங்களுக்கு இந்த வேலையை வச்சாங்க, அது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஏன் டயர்ட் ஆகுதா திவ்யா, நான் வேணா வந்து கதவு ஓப்பன் பண்ண சொல்கிறேன், வெளில வந்துடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் வேலை பிக் பாஸ் சொல்கிறத வந்து செய்யணும். ஆனால் பிக் பாஸ் எப்போ கண்ணை திறக்கணும், எப்போ கண்ணை மூடணும், அடுத்த சீசனில் மூடணும்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு தெரியுது இல்லையா? அதுக்கு சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அதுக்காக சொல்லலை சார் அப்படின்னு. நீங்கள் எதுக்காக வேணால் அது சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை சொல்கிறதுக்கான உரிமை யார் உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்ன சொன்னால் தான் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு திவ்யாவுக்கிட்ட கேட்குறாரு அவர். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து எதுக்கு உள்ளே போயிருக்கீங்க, வேறு என்ன பண்ணியிருந்தால் தான் நீங்கள் அந்த டாஸ்க்கை பண்ணியிருப்பீங்க, அப்படி நீங்கள் என்ன பண்ணலைன்ட்டு உங்களை வந்து ஜெயிலுக்கு அனுப்புனாங்க, அதையாவது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கத்தி கேட்குறாரு. இதனால் சாண்ட்ராவும் சரி திவ்யாவும் சரி ரொம்ப வந்து ஒரு மாதிரி இதுவாகிடுறாங்க. பார்ப்போம், ஒரு எபிசோடு ஃபுல்லாகவே இவங்களுக்கு வந்து ரோஸ்ட் நடக்குதா, பிரஜன் தான் அவ்வளோ பேசினார் அவருக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தா இவங்க 2 பேருக்கு நடந்துகிட்ருக்கு. பார்ப்போம், இவர் வேறு என்னென்னலாம் பண்ணுறதுக்கு இருக்காரு, இவர் பண்ணுற இந்த ரோஸ்ட் வந்து கரெக்டானதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.